தந்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எந்த ஒரு கடவுளும் மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கல. எந்த ஒரு கடவுளும் மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கல. மனுஷனை தான் நிறைய கடவுள்களுக்கு நரபலியாக கொடுத்தார்கள். மற்ற கடவுள்களை பாத்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளைகளை கடவுளுக்குன்னு நரபலியா கொடுத்த காலம் இருந்தது. ஆனால் இயேசு ஒருவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவரை ஆராதிப்பதில் எவ்வளவு மேன்மை தெரியுமா? உங்களையும் என்னையும் தாயின் கருவில் தெரிந்தெடுத்தவர். அவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தாயின் கருவில் ஒரு வாகும் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் ஒரு வாகும் உள்ளே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் ஒரு வாரும் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் ஒரு வாரும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உன்னோடு சேர்த்துக் கொண்டு நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. அருகில் ஒரு மகிழாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உன்னோடு சேர்த்துக் கொண்டு நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. எல்லாருக்கும் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் போயும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த நேரத்தில் எங்கும் நீரே, எந்த வேளையில் மாறாத நீரே. எந்த நேரத்தில் எங்கும் நீரே, எந்த வேளையில் மாறாத நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, தேவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, தேவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் இவ்வளவு மேன்மையான காரியம் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் உள்ளம் நொறுங்கினவர்களாய், இதயம் நொறுங்குண்டு போனவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து திட்டமான நம்பிக்கையற்றவர்களாய், தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து எந்த விதமான நம்பிக்கைக்குரிய தன்மைகள் இல்லாதவர்களாய், சரீரம் முழுவதும் பாடுகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய், குடும்பத்திலே கொஞ்சம் கூட சமாதானம் இல்லாதவர்களாய்,
ஒவ்வொரு நாளும் தங்கள் சரீரத்தை இதனாலே வியாதிகளினால் அழித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். நாமோ இயேசுவை அறிந்திருக்கிறவர்கள், இயேசுவின் அன்பை ருசித்திருக்கிறவர்கள், இயேசுவின் இடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறவர்கள். அவர்களுக்கு ஆராதிக்க தெரியாது, அவர்களுக்கு துதிக்க தெரியாது, அவர்களுக்கு ஆண்டவர் மீது அன்பு செலுத்த தெரியாது, அவரை நேசிக்க தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், அவர் நம் மீது அன்பு கூறுகிறவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், நம் கண்ணீரை துடைக்கிறவர், நம் வியாதிகளை மாற்றுகிறவர், நம் வேதனைகளை மாற்றுகிறவர், இக்கட்ட காலத்தில் என்னை கை தூக்கி விடுகிறவர், மடங்கடிக்கப்பட்ட என் வாழ்க்கை தூக்கி நிறுத்துகிறவர், பலன் இல்லாத எனக்கு பலனை கொடுக்கிறவர், இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறவர், அவருடைய கிருபையினால் என்னை தாங்குகிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், என் குடும்பத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த துதிக்கிற நேரத்தில் கொடுக்க போகிறவர். ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உன் மீது நான் அன்பு கூறுகிறேன், உன் மீது நான் அன்பு கூறுகிறேன். நீ என் மீது அன்பு கூர்ந்தால், நீ என்னை நேசித்தால், நான் உன் மீது அன்பு வைத்து உன் கையின் பிரயாசங்கள், உன் பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகள், உன் மிருக ஜீவன்களின் பலன்கள் எல்லாவற்றையும் பெருக பண்ணுவேன். சகல வியாதிகளையும் உங்களை விட்டு அகற்றுவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவரை நேசிப்போமா? ஒரு அர்ப்பணிப்போடு படிப்போம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுமா? முழங்கால் பண்ணிட்டு, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவரே, என்ன துன்பம் எங்களுக்கு வந்தாலும் நான் இன்று முதல் உம்மை நான் நேசிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை விட்டு பின் திரும்பவே மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன். இப்படி எந்த
காரியத்திலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று இந்த அர்ப்பணித்திருக்கிற, துதித்த, போற்றின, பாடின, அவரை நாமத்தை மகிமைப்படுத்தின உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒரு திறந்த வாசலை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இதோ ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தின் திறந்த வாசல், ஒரு சுகாதாரத்தின் திறந்த வாசல், ஒரு ஆரோக்கியத்தின் திறந்த வாசல், கற்பத்தின் திறந்த வாசல், திருமணத்திற்கான திறந்த வாசல், ஊக்கமாய் நாம் ஜெபித்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கான நித்திய ஜீவனுக்கான திறந்த வாசல், நமக்காக அங்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த வீட்டை சுதந்திரத்துக் கொள்வதற்கான திறந்த வாசலை நான் இன்று உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இனி அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த, துதித்த, ஜெபித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தயவுசெய்து உட்காரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் அருமையான மகன் டேவிட் சனேசுகுமார் கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு கொடுப்பாங்க. கரங்களை தட்டி நாம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை பொழுதில் ஆராதனை வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். நல்ல ஒரு வர்ஷிப்பு. தேவனை எல்லாரும் சந்தோஷமாக ஆராதித்தோம். கொஞ்ச நேரம் நம்ம மகிழ்ச்சியோடு இந்த வசனங்களை கேட்டு, அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு முறை இந்த வசனத்தை கொஞ்சம் மைக்கு கிட்ட வச்சு படிக்கிறீங்க. மைக்கில் படிங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென். கொடூரமானவர்களின் சீரல். ஹல்லேலூயா. கொடூரமானவர்கள்லாம் யாரு? யாருக்கா தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம சத்துருக்கள் அப்படின்ட்டு நம்ம உடனே நினைப்போம். அப்படி தானே? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நமக்கு எதிராக இருக்கிறவங்களோ அவங்க தான் நம்ம கொடூரமானவர்கள் நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் சொல்கிறது கொடூரமானவர்கள் அவங்க கிடையாது. அது மனிதர்களையும் கொடூரமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொடூரமானவர்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சாத்தான். ஹல்லேலூயா. சாத்தான் தான் நம்ம கொடூரமானவனாக இருக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்களா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா. இங்க யாரை எதிராளின்னு சொல்லியிருக்கு வேதம்? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையா? உங்க கூட சண்டை போட்டவங்களையா? வேதம் யார சொல்லுது? பிசாசு எதிராளியா இருக்கிறான். ஆமென். அவன் எப்படி இருக்கானா? கர்ச்சிக்கும் சிங்கம் போல இருக்கிறான். கொடூரமானவனா இருக்கிறான். அவன் தான் என்ன பண்றான்? நமக்கு எதிரான காரியங்களை எல்லாத்தையும் செய்யறான். கொடூரமானவர்கள் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்வாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சாத்தான். யோபுடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு உதாரணம். யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் செய்த செயல்கள் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. யோபுல ஒரே நேரத்தில் பல பாதிப்புகளை கொண்டு வந்தான் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அந்த கொடூரமானவன் யாருன்னா சாத்தான். அடுத்தது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கொடூரமானவரின் சீரல். சீரல்னா என்னன்னா நம்மளை மிரட்டுறது, நம்மளை பயம்புறுத்துறது, நம்மளை கடுமையாக தாக்குறது, நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த விலங்குகளில் பார்த்துருப்பீங்க, இந்த காட்டு மிருகங்கள் சிங்கம்லாம் எப்படி வரும்? ஒருத்தனை கடிக்கிறதுக்கு வரணும்னா எப்படி வரும்? சீறிக்கிட்டு வரும். ஒரு தெரு நாயே பார்த்துருக்கீங்கன்னா நம்மளை அப்படி கடிக்கிறதுக்கு அப்படி சீறிட்டு வரும். அதே போல் அந்த சாத்தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் தான் மெயினாக சாத்தான் என்ன பண்ணுறான்னா ஏதாவது பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். மோசமான யோபுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது போல கடுமையான எதிர்ப்புகளை, கடுமையான தாக்குதல்களை கொண்டு வரான். எந்த மாதிரி தாக்குதல்கள்? நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய முயற்சிகளெல்லாம்
ஃபெயிலியர் ஆக்குறது, நமக்கு வியாதிகளை கொண்டு வர்றது, நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் தோல்வியை கொண்டு வர்றது, இப்படி பிரச்சனைகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடூரமான சாத்தானுடைய வேலை. ஆமென். இந்த சாத்தான் இந்த காரியங்களெல்லாம் கொண்டு வரான். ஆனால் அது எப்படி இருக்குதான் வேதம் சொல்லுது அடுத்த லைனில், மோதி அவனுடைய சீரல் எப்படி இருக்குன்னா மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கிறது. எத்தனை பேர் வெள்ளத்தில் மாட்டிருக்கீங்க? நம்ம தெருவில் வர்ற தண்ணியெல்லாம் வெள்ளம் கிடையாது, அது மழை தண்ணி தான். அதில் நம்ம ஈஸியாக நடந்து வந்துடுவோம். ஆனால் வெள்ளம் எப்படி இருக்குன்னா 2015 நீங்கள் சென்னையில் பார்த்துருந்தீங்கன்னா அடையாறு ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெள்ளம் அவ்வளோ மோசமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நம்ம ஜம்மு காஷ்மீரில் கூட நீ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். இருக்கிற மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் வேரோடு புட்டிங்கிட்டு போகும். ரோட்டில் இருக்க காரு, பஸ்ஸு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிருகங்களெல்லாம் அடிச்சிட்டு போகும். அதுதான் கொடூரமான அது வெள்ளம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பாதிப்புகளை சாத்தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரான். வெள்ளம்னா உடனே தண்ணி கொண்டு வரல, அதை போல வெள்ளத்தை போல நல்லா இருக்க நம்ம குடும்பத்தில் திடீர்னு பிரச்சனைகள், வியாதிகள். நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு வியாதி, பயங்கரமான கொள்ளை நோயில் மாட்டிப்போம். இல்லை நல்ல கடன் பிரச்சனை இல்லாமல் இருப்போம், கடன் நம்மளை மூழ்க அடிக்கும். இல்லைனா அந்த மாதிரி பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க, திடீர்னு வழி மாறி போயிடுவாங்க. இப்படி ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு நஷ்டமாயிடும். இப்படி பெரிய வெள்ளங்களை, மோதி அடிக்கிற வெள்ளங்களை கொண்டு வரான் நம்ம வாழ்க்கையில். இது எல்லாமே யார் கொண்டு வரா? அந்த கொடூரமானவன், கொடூரமான அந்த சாத்தான் கொண்டு வரான். ஆனால் தேவன் நம்மளுக்கு சொல்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் தராரு. அடுத்த 2 லைன் படிங்க. ஆமென். எளியவனுக்கு திடனும், ஆமென். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு உதங்கும் நிழலும் ஆனீர். ஆமென். இப்படி சாத்தான் நம்மளுக்கு எதிராக என்ன காரியம் செஞ்சாலும் தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரா? பலனா இருக்கிறார். ஏழைக்கு பலனா இருக்கிறார். ஏழைனா யாருன்னா நம்ம பணம் இல்லாதவங்க தான் ஏழை அப்படின்ட்டு நம்ம நினச்சிருப்போம். நிறைய பணம் இருந்தால் வசதியானவங்க, பணம் இல்லைனா ஏழை அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த உலகத்தின் பார்வை எப்படி இருக்குது. ஆனால் என்னன்னா ஏழை, ஒரிஜினலாக உண்மையான ஏழை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வரும்போது உதவுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிற ஒரு நபர் தான் ஏழை. கை கொடுத்து தூக்குவதற்கு யாரும் இல்லாமல், ஆறுதல் செய்ய யாரும் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கான்னா அவன் தான் ஏழை. அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்றாரு அந்த ஏழைக்கு அவர் பலனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஏழைக்கு அவர் பலனா இருக்கிறார் தெரியுமா? இல்லை, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யாருக்கு அவர் பலனா இருக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அப்படிப்பட்ட காத்திருக்கிற ஏழைக்கு அவர் எப்படி இருக்காருன்னா பலனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகளை நினைத்து நம்ம அழுதுட்டு இருக்கிறத விட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு மாற்றுவார். அவர் எனக்கு பலனா இருக்கிறார், என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும்னு ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அடுத்த சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமும் ஆனார். அல்லேலூயா. கர்த்தர் என் பலன், அவர் எனக்கு என்ன வந்தாலும் பார்த்துக்கொள்வார் அப்படின்ட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணுமா. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது அப்படின்னு தாவீது சொல்றாரு. அது மாதிரி நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒருத்தங்க படிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு. ஆமென். என்ன சொல்றது வேதம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. உங்களுடைய சுயபலன்லாம் உதவாது. எந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம தாண்டி வரக்கு நம்முடைய சுயபலன் உதவாது.
கர்த்தருடைய பலம் தான் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. சாத்தான் கொண்டு வர எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பதற்கு நம்மளுடைய சுய பலனோ சுய முயற்சியோ எந்த விதத்திலையும் உதவாது. நம்ம ஒன்று தான் செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். இந்த காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்க, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாய் இருக்கிறார். திடன்னா என்ன நினைக்கிறீங்க? திடன்னா ஒரு உறுதி, அசைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு, ஸ்ட்ராங்கு. இப்போ சத்துருக்கும் நமக்கும் எதிராக பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யுத்தம் நடக்குதுன்னா எதிரிகள் வருவாங்க, நடுவில் கோட்டை இருக்கும், அவங்க மேற்கொண்டு வராதபடி பெரிய கோட்டைகள் கட்டியிருப்பாங்க. தேவன் நமக்கும் அப்படிதான் ஒரு அரணான கோட்டையாக இருக்கிறார். அந்த கோட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் சத்துருக்கள் வர முடியாதபடி சத்துருக்கும் நமக்கும் இடையில ஒரு பாதுகாப்பான அரணாக இருக்கிறது. அப்படி தான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? தேவன் ஜனங்கள் உங்களை ஒடுக்கிருக்காங்களா? சமுதாயம் உங்களை ஒடுக்கி இருக்கிறா? குடும்பத்தில் உங்களை ஒடுக்கி இருக்கிறாங்களா? நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒடுக்கப்படுகிற நமக்கு தேவன் திடனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறார். நம்ம கர்த்தருக்கு முன்பதாக அவர் நமக்கு ஒரு நல்ல பாதுகாக்கும் அரணாய் திடனாய் இருக்கிறார். யோசுவா 1:9 படிங்க. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்ற திடன் கொண்டு தைரியமா இரு. யோசுவாவை பார்த்தீங்கன்னா, அவன் இந்த வசனத்தை சொல்லும்போது அவனுக்கு துணையா இருந்த மோசே இறந்து விட்டான். அவன் இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோன்னு தெரியாம இருக்கும்போது தேவன் சொல்றார், நீ பலம் கொண்டு திட்டமானதாய் தைரியமாய் இருன்னு. அவனுக்கு எதிராக அம்மோனியர்கள், கானானியர்கள், எத்தியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள், இப்படி ஏகப்பட்ட எதிரிகள் அவனை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவனுக்கு துணையாக இருந்தனால அவன் திட்டமானதாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருக்கிறவன் எவ்வளோ பெரிய பலவானாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவன் கர்ச்சிக்கிற சிங்கமாக இருந்தாலும் சரி, நம்ம அது பால சிங்கத்தை நம்ம முறியடிப்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால அவனை முறியடிப்போம். ஸோ தேவன் நமக்கு திடனாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை நம்ம கூட இருக்கணும், கர்த்தரை நம்ம தேடணும் தினமும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். ஒரு பெரிய வெள்ளத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு அடைக்கலமான இடத்த தான் நம்ம தேடுவோம், அப்படிதானே? ஒரு வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டீங்க, முதலிடத்தோடு தப்பிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நம்ம யோசிப்போம். தேவன் அந்த நல்ல இடமா நம்மளுக்கு இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் பெருவெள்ளம் போல வருகிற பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு அடைக்கலம், நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம், நமக்கு ஒரு தஞ்சம், நமக்கு ஒரு நம்பிக்கையான இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பெருவெள்ளத்துக்கு தப்பும் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதக்காரன் வாழ்க்கையில எத்தனையோ பெருவெள்ளங்கள், அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகள் பார்த்தீங்கன்னா, யோபு போல அவனும் அநேக சோதனைகளை அனுபவிச்சிருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் சங்கீதக்காரன் வாழ்க்கையில் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில சிக்லாக்கில் அவன் இருக்கும்போது, அவன் ஒரு யுத்தத்துக்காக போகும்போது சத்துருக்கள் அவனையும் அவன் குடும்பத்தையும், அவனோடு இருந்த வீரர்களுடைய குடும்பத்தையும், அவங்களுடைய உடைமைகளை எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அனாதையாக நிற்கிறான். பெருவெள்ளம் அவன் குடும்பத்தில் அன்னைக்கு வந்தது. அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருவெள்ளம். ஆனால் தேவன் அவனுக்காக அவனை பலப்படுத்தி, அவனுக்கு திடப்படுத்தி, அவ்வளத்தையும் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து அவன் அடைக்கலமான இடத்துல வைத்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பலனாய் திடனாய் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வெள்ளங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி, நம்மளை சேதம் அடைய வைக்கிறதுக்காக அந்த கர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தான் என்ன சோதனை கொண்டு வந்தாலும் சரி, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:2 படிங்க. 18:2. என் உயர்ந்த அடைக்கலம், ஹல்லேலூயா. எத்தனை விஷயமும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் பாருங்க. கண்மலையா இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது வாழ்க்கையில இத்தனை காரியங்கள்
தேவன் அவனுக்காக இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அதனால தான் தாவீது தேவனை துதிக்கிறது, அவன் நன்றியை நினைத்து, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவன் துதித்து கொண்டே இருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வெயிலில் இருக்கும்போது, நம்ம வெயிலில் அலைஞ்சிட்டு போகும்போது, ஒரு நிழல், ஒரு மரத்து நிலையில் போகும்போது நமக்கு அந்த டைமில் கிடைக்கும் பாருங்க ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆறுதல். உண்மையாகவே அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், சோதனைகள், கடுமையான சூழ்நிலையில் தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம தேற்றுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலை, நமக்கு யார் உதவி செய்வார்? நம்ம அப்படியே எரிச்சலோடு இருப்போம். அந்த வெயிலில் வரும்போது ஒரு எரிச்சலோடு இருப்போம். அதே மாதிரி நம்ம கவலைகள்னால நம்ம மனசு புழுக்கத்தில் இருக்கும்போது தேவன் நமக்கு நிழல் மாதிரி ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆறுதலை தருகிறார். சங்கீதம் 121:5 ஆமென். ஆமென். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அதை சேதப்படுத்தாது. கர்த்தர் நமக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கும்போது நம்மளை யாரும் அசைக்க முடியாது. என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்துவார். அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர்ல, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். ஏதாவது ஒரு விஷயத்துல தான் நம்மளை ஆறுதல் படுத்துவார் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா துக்கமான நிகழ்ச்சியிலும், எல்லா சோகத்திலையும், எல்லா கண்ணீரிலையும் தேவன் எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, 2 கொரிந்தியர் 1:4 சொல்லுது, அவர் பிறரையும் நம்மளை ஆறுதல் பட வைக்கிறாராம். நம்மளை ஆறுதல் பட வைத்து நம்ம ஆறுதல் அடைஞ்சு மற்றவங்களையும் ஆறுதல் பட வைக்கிற மாதிரி தேவன் நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த நல்ல வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு சாத்தானுடைய அந்த கொடூரமான சீரல்கள் அவர் நமக்கு என்னவா இருக்கிறார்? பலனாய் இருக்கிறார், திடனாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், நிழலுமாய் இருக்கிறார். இந்த தேவனை நம்ம கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்தி, தேவன் நம்ம வாழ்க்கையில் இந்த 4 காரியங்களாக இருக்கும்போது நம்மளை யாரும் அசைக்க முடியாது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, நம்ம அவைகளை மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. சாத்தான் எவ்வளோ பெரிய போராட்டங்களை நம்ம குடும்பத்தில் கொண்டு வந்தாலும் ஒன்று கூட நம்மை மேற்கொள்ள அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார், திட்பலனாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த தேவன் ஏழையாகிய நமக்கு, கைவிடப்பட்ட நமக்கு ஒரு ஆறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே எழும்பி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி, இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கும்படியாய், கர்த்தரை தேடும்படியாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாய் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். பாடல் 101 பாடல். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே என் குளிர் நிழலே, கடும் வெயிலிலே என் குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம், கர்த்தாவே நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே.
என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடுமையினிலே என் குளிநிழலே, தாயை போல தேற்றுகிறேன், ஆற்றுகிறேன், தாயை போல தேற்றுகிறேன், ஆற்றுகிறேன், தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தயவோடு நடத்துகிறேன், உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன், உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன், ஏழைகளின் பலனே, எளியவரின் திரளே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திரளே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே என் குளிநிழலே, கடும் வெயிலிலே என் குளிநிழலே. அல்லேலூயா. தகப்பனே நன்றி இயேசப்பா. அப்பா நீர் கொடுத்த அந்த வசனத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்க வாழ்க்கையில் அப்பா இந்த கிர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் ஆண்டவரே கொடுமையானவனாய் வந்தாலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு பலனாய் திடனாய் அப்பா அடைக்கலமாய் நிழலாய் இருந்து ஆண்டவரை எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கோடாகூடி நன்றி தகப்பனே. அப்பா உமக்காக நாங்கள் காத்திருக்க, அப்பா உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க, அப்பா உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நன்றி, அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் கூட தகப்பனே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் கிரியை செய்ய உதவி செய்யுங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே, ஆமென். நாம் ஆண்டவரை சோதரிப்போம். அவர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செய்தியினுடைய சாராம்சத்தின்படி என் வலது கரத்தின் நிழலினால் நான் உங்களை மூடுவேன். கர்த்தருடைய வலது கரத்தினால் நீங்கள் மூடப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவரிடத்துல நல்ல ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சூழ்நிலையும் அவர் அன்பிருக்க என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பிருக்க என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதவி அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதவி அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபம் மறந்துடாதீங்க. கரெக்டாக 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிவடையும். உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க.